ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஹிஸ்டரியில இருந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அது எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்க என்ன பண்ணுங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை குயிக்காக முடிச்சுட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு டெஸ்ட் இல்லை எழுதி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த டாபிக் வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்டரியில இருந்து குப்தாஸ் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிச்சாச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அடுத்து நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல? குப்தாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஐபிசி அதுக்கப்புறம் குப்தாஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து இதுல வந்து ஆரியாஸ் வருவாங்க. ஓகே, ஆரியர்களும் இதுல வந்து மௌரியர்களும் வருவாங்க. ஓகேவா? நம்ம ஆரியர்கள் மௌரியர்கள் இந்த ரெண்டு பேரும் நம்ம சிலபஸ்ல கிடையாது. நமக்கு வந்து ஐபிசி அடுத்து வந்து குப்தாஸ் கொடுத்துருக்காங்க. ஆரியர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஐபிசி நான் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கும்போதே சிந்து சமவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு இந்த ஆரியர்கள் ஒரு காரணமா இருக்கலாம். ஆரியர்கள் படையெடுப்புனால சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சதா கூட அதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கூறியிருப்பாங்க. இந்த ஆரியர்கள் காலத்துல தான் என்னன்னா, ஆரியர்கள் காலத்தை வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ரிக், யஜுர், சாம, அதர்வன போன்ற வேதங்கள் தோன்றிய காலம் வந்து இந்த ஆரியர்கள் காலம். அது போக வர்ணாசிரம முறை எல்லாமே இந்த ஆரியர்கள் காலத்துல தான் தோன்றிருக்கு. இது தொடர்ந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மௌரியர்கள் வருவாங்க. ஆரியர்களை தொடர்ந்து மௌரியர் வருவாங்க. மௌரியர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிறு சிறு அரசுகள் வந்து அங்கங்க தோன்றி அப்படியே தோற்றமடையும், திடீர்னு வீழ்ந்து போகும், அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுல இந்த குப்தாஸ் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா தோன்றி எல்லா சிற்றரசர்களையும் தங்களுக்கு கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய பேரரசா உருவானது குப்தாஸ் தான். இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு யாரோட ஆட்சி காலத்தை சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா குப்தர்களோட ஆட்சி காலத்தை. அப்படின்னா இந்தியாவோட பொற்காலம் குப்தர்களோட ஆட்சி காலமா இருந்துச்சுன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா, மக்கள் ரொம்ப செல்வ செழிப்புடன் இருந்தாங்களான்னா அது கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. மக்கள் குப்தர்கள் காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, நல்ல செல்வ செழிப்போட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்படவில்லை. அப்படின்னா ஏன் குப்தர்கள் காலத்தை பொற்காலம் சொல்றாங்க? குப்தர்கள் காலம் பொற்காலம்னா மக்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னு கிடையாது. குப்தர்கள் காலத்துல இலக்கியம், கட்டடக்கலை, சிற்பக்கலை, வானவியல் துறை இந்த போன்ற எல்லாமே வந்து சிறந்து இருந்ததுனாலதான் குப்தர்கள் காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குப்தர்கள் காலத்துக்கான சான்றுகளை வந்து நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்குட்டி குப்தர்கள் காலம் எதெல்லாம் பாருங்க. கிபி 300ல இருந்து கிபி 300ல இருந்து 700 வரைக்கும் குப்தர்கள் காலத்தை சொல்றாங்க. அதெல்லாம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. குப்தர்கள் காலத்துல நிலப்பிரபுத்துவம் அதிகமா இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்துல வந்து நிலப்பிரபுத்துவம் அதிகமா இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்துல யார் மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களும் உயர் ஜாதி வகுப்பினர்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது பிராமணர்கள் சொல்லுவாங்கல்ல, பிராமணர்களும் செல்வந்தர்கள் தான் குப்தர்கள் காலத்துல மிக மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யார் கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து R.S. சர்மா அவர்களோட கூற்று. குப்தர்கள் காலத்துல வசதியானவர்களும் நிலக்கிழாளர்களும் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள், ஏழைகள் மிகவும் துன்பப்பட்டார்கள். இது யாரோட கூற்று? R.S. சர்மா. நெக்ஸ்ட், குப்தர்கள் காலத்துல இந்தியாவுக்கு வருகை தந்த சீன பயணி, சீன யாத்திரிகர் யாருன்னா பாகியான். இந்த பாகியான் என்ன சொல்றாரு அப்படின்னா குப்தர்கள் காலம் வந்து பொற்காலம் அப்படிங்கிற கூறுறதுக்கு காரணம் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பது அல்ல. என்ன சொல்றாரு? குப்தர்கள் காலம் பொற்காலம் என கூறுறதுக்கு காரணம் மக்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னு கிடையாது. அதற்கான எந்த சரியான ஆதாரங்களும் இல்லை. எந்த சரியான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. அப்புறம் ஏன் பொற்காலம் கூறுறாங்க குப்தர்கள் காலத்தை? குப்தர்கள் காலத்துல என்னென்ன இருந்திருக்கு? இலக்கியம், சிற்பக்கலை, கட்டிடக்கலை, வானவியல் இந்த 4 துறைகளும் குப்தர்கள் காலத்துல சிறந்து இருந்தது. அதனாலதான் குப்தர்கள் காலத்தை என்ன சொல்றாங்க? பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குப்தர்கள் காலத்துல நிலப்பிரபுத்துவம் அதிகமாக இருந்திருக்கு, ஜாதி முறைகள் வந்து அதிகமா இருந்தது. குப்தர்கள் காலத்துல உயர் ஜாதியினர் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க, குப்தர்கள் காலத்துல செல்வ செழிப்புடன் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, குப்தர்கள் கால வரலாற்றை கூறும் சான்றுகள். குப்தர்கள் இப்படிதான் இருந்தாங்க,
குப்தர்கள் காலத்துக்கான வரலாற்று சான்றுகள் என்னெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, எதெல்லாம் வச்சு நம்ம குப்தர்கள் காலத்துல இப்படி எல்லாம் இருந்தது நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குப்தர்கள் காலத்து இலக்கிய சான்றுகள். குப்தர்கள் காலத்து இலக்கிய சான்றுகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்மிருதிகள். இந்த ஸ்மிருதிகள் யார் காலத்துல தான் தோன்றியதுன்னா குப்தர்கள் காலத்துல. குப்தர்கள் காலத்துல என்னென்ன ஸ்மிருதிகள்? நாரதம், விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி, காத்யாயனா. நாரதம், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யாயனா. ஓகேவா? கடவுள் பேர்கள் மாதிரி இல்ல, நாரதர் வச்சுக்காங்க, விஷ்ணுன்னு வச்சுக்காங்க, பிரகஸ்பதி, காத்யாயனா, இந்த மாதிரி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இலக்கிய சான்றுகள் கிடைச்சிருக்கு? விசாக தத்தர் எழுதிய நூல்கள். விசாக தத்தரோட நூல்கள் என்ன? விசாக தத்தர் முத்ராட்சம், முத்ராட்சம், தேவி சந்திரகுப்தம், இது யாரோடது அப்படின்னா விசாக தத்தர். ஓகேவா? இந்த ரெண்டோட முதல் வேர்டு எடுத்து பாருங்க, மு தே. இது யாரோடது? வி. ஓகேவா? நம்ம யாராவது திட்டுனா சொல்லுவாங்க சும்மா மூதேவி அப்படின்னு, தான் மு தேவி. முத்துராட்சம், தேவி சந்திரகுப்தம், இந்த ரெண்டு யாரோடது? வீணா விசாக தத்தரோடது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, காளிதாசர். காளிதாசரோட என்னெல்லாம் பாருங்க, சாகுந்தலம், மேகதூதம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம், விக்ரமூர்வசியம், மாளவிகாக்கினி விக்ரம். சாகுந்தலம், மேகதூதம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம், விக்ரமூர்வசியம், மாளவிகாக்கினி விக்ரம். இந்த விக்ரமூர்வசியம் பாத்தீங்கன்னா அது வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி இவர் எழுதினது. காளிதாசர் எழுதிய நூல். யாரை பற்றி? இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றி காளிதாசர் எழுதிய நூல். நெக்ஸ்ட் காமாந்தகரோட நீதிச்சாரம். அவன் நீதிச்சாரம் யாரோடது அப்படின்னா யாரோடது? காமாந்தகரோடது. யாரு காலத்துல துவக்கப்பட்டது நீதிச்சாரம்? குப்தர்கள் காலத்து இலக்கியங்கள். நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் குப்தர்கள் காலத்துக்கான வரலாற்று சான்றுகளை கூறுகிறது அப்படின்னா, குப்தர்கள் காலத்து புத்த சமண இலக்கியங்கள். குப்தர்கள் காலத்தை சேர்ந்த புத்த மற்றும் சமண இலக்கியங்கள். அது போக முக்கியமானது பாகியானோட குறிப்புகள். சீன யாத்திரிகரான, சீன பயணியான இந்த பாகியான் யாரோட காலத்துல வராரு? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வராரு. அவரோட குறிப்புகள் வந்து குப்தர்கள் காலத்தை அறிகிறதுக்கும், அவர்களோட வெற்றிகள், அவரோட போர்கள், அவரோட கட்டடக்கலை, சிற்பக்கலை எல்லாத்தையுமே அறிகிறதுக்கு உதவியா இருந்துச்சு. அது போக குப்தர்கள் காலத்துல இந்தியா என்ன நிலைமையில இருந்துச்சு எல்லாத்தையுமே அறிகிறதுக்கு பாகியான் சான்றுகள் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன சான்றுகள்? இலக்கிய சான்றுகள் நம்ம பார்த்தாச்சு, இலக்கிய சான்றுகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாணய சான்றுகள். குப்தர்கள் காலத்தை அறிய உதவும் நாணய சான்றுகள். இந்த குப்தர்கள் காலத்துல பொறிக்கப்பட்ட, வெளியிடப்பட்ட நாணயங்களை வச்சுதான் இந்த குப்தர்களோட போர்கள், அந்த போர்ல அவங்க பெற்ற வெற்றிகள், அதன் மூலம் பெறப்பட்ட பட்டங்கள், அவங்களோட பெருமைகள் எல்லாமே இந்த நாணயங்களை வச்சுதான் என்ன பண்ண முடியுது? அறிய முடிகிறது. அப்படி என்னென்ன நாணயங்கள் குப்தர்கள் வெளியிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் போட்டுங்க. வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் குப்த அரசர், வெள்ளி நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தர் வந்து அவர் வெளியிட்ட நாணயத்துல அவர் வந்து வீணை வாசிக்கிற போன்ற உருவம் பொறித்த வெளியிட்டிருக்காரு, நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். ஏன் அப்படின்னா அவர் கவி பாடுதலையும் இசைக்கலையிலையும் வல்லவர் என்பதனால அவர் அந்த மாதிரி வெளியிட்டிருக்காரு. இந்த ரெண்டுலயுமே அவர் வல்லவரா இருக்கிறதுனால அவரை எப்படி அழைக்கிறாங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படின்னா கவிராஜா என்று அழைக்கக்கூடிய குப்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். கவிராஜா என்று அழைக்கக்கூடிய குப்த அரசர் யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் கல்வெட்டு சான்றுகள். நாணய சான்றுகள் பார்த்தாச்சு. கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டுல என்னென்ன கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, அது யார் யாரை பற்றி கூறுகிறதுன்னு பார்ப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு இந்த இரும்புத்தூண் கல்வெட்டு.
அந்த இரும்பு தூணு இன்றளவுமே துருப்பிடிக்காம இருக்கு. எந்த தூணுன்னு கேட்டா டெல்லியில் உள்ள மெக்ரூலி இரும்பு தூண். ஓகே, இந்த இரும்பு தூண் யாரை பற்றி கூறுது? முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறுது. அந்த கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டை பறித்தவர் யாரு அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரோட பேரனான இரண்டாம் சந்திரகுப்தர் தான் அந்த எதை பத்தி அந்த முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டை உருவாக்கியிருக்கார். ஓகேவா? அதாவது முதலாம் சந்திரகுப்தரோட பேரன் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். இவரோட மகன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட மகன் தான் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா? அடுத்து பாருங்க சமுத்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத்தில் உள்ள பிரயாக். அலகாபாத்தில் உள்ள பிரயாக் கல்வெட்டு. அலகாபாத்தோட நேம் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்ட்டு பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அலகாபாத் கிடையாது, அவரோட நேம் வந்து பிரயாக்ராஜ். அவன பிரயாக்ராஜில் உள்ள பிரயாக் கல்வெட்டு. நெக்ஸ்ட் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது சமுத்திரகுப்தரோட மகனான இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு உதயகிரி கல்வெட்டு. உதயகிரி கல்வெட்டு, மதுரா மற்றும் சாஞ்சி கல்வெட்டு. உதயகிரி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு மற்றும் சாஞ்சி கல்வெட்டு. கடைசியா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. நல்லா படிச்சுக்காங்க, கண்டிப்பா ஆப்ஷன்ஸ்ல இருக்கும், கேட்பான், கண்டிப்பா क्वेश्चन கேட்க சான்சஸ் இருக்கு. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு யாரோட இதை பற்றி கூறுகிறது? ஸ்கந்தகுப்தர். மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? முதலாம் சந்திரகுப்தர். அந்த மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டை உருவாக்கியவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த சான்று மெய் கீர்த்திகள். மெய் கீர்த்திகள். மெய் கீர்த்திகள் அப்படின்னா செப்பு பட்டயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செப்பு பட்டயம் பார்த்திருப்போம் நம்ம. செப்புலான பட்டயத்துல என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த செப்பு பட்டய சான்றுகள் கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு, எந்த பிளேஸ்லன்னு பாத்தீங்கன்னா மதுபான், சோனாபட். மதுபான் மற்றும் சோனாபட் இந்த ரெண்டு இடங்கள்லயும் குப்தர்கள் காலத்தை சேர்ந்த செப்பு பட்டயங்கள் கண்டெடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த செப்பு பட்டயத்துல குப்தர்கள் பற்றி என்ன பண்ணிருக்கோம், குறிப்புகள் இருக்கும். எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க? மதுபான், சோனாபட். இதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. குப்தர்கள் கால செப்பு பட்டயங்கள் கிடைத்த இடங்கள் இதெல்லாம் மதுபான், சோனாபட். ஓகே, நெக்ஸ்ட் குப்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள். குப்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? குப்த வம்சத்துல முக்கியமான அரசர்கள் யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் குப்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர். இவரோட காலம் 240 இருந்து 280 வரைக்கும் ஸ்ரீகுப்தரோட காலம். அதுக்கப்புறம் பாருங்க கடோத்கஜர். குப்த வம்சத்துல வந்து ஸ்ரீகுப்தர் தோற்றுவிச்சாரு. ஸ்ரீகுப்தரோட மகனான யாரு? கடோத்கஜர் வந்து அடுத்து வாராரு. இவரோட காலம் 280 இருந்து 319. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஆள் வராரு முதலாம் சந்திரகுப்தர். கடோத்கஜரோட மகனான முதலாம் சந்திரகுப்தர் 319 இருந்து 335 இவரோட காலம். இவருக்கு அப்புறம் அவரோட மகனான முதலாம் சந்திரகுப்தரோட மகனான சமுத்திரகுப்தர் வராரு. வேணை வாசிக்கின்ற போன்ற ஓவியம் கொண்ட நாணயங்கள் வெளியிட்டார்ல, அதே சமுத்திரகுப்தர் வராரு. 335 இருந்து 380 வரைக்கும் ஆட்சி புரிகிறார். ஓகேவா? கடைசியா இரண்டாம் சந்திரகுப்தர், முக்கியமான அரசர் இவர். இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தரோட மகனான இரண்டாம் சந்திரகுப்தர். இவரோட காலம் 380 இருந்து 415. ஓகேவா? இவ்வளவு இதுதான் வந்து குப்தர்கள் வந்து மிகச்சிறந்த அரசர்கள். முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். இதுக்கப்புறம் வந்து அப்படியே குப்த வம்சம் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். யாரோட இதெல்லாம் வந்துருங்க, குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், இவங்க இதெல்லாம் அப்படி குறைஞ்சு வந்துடும். குப்த அரசு வந்து நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வந்து ஒரு பீக் இதுல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படி குப்த வம்சம் வந்து கம்மியாக அவங்க வந்து பௌத்தத்தை பின்பற்றிக்கிட்டு வந்து இந்த போர் அதிகமா தொடுக்காம
இது யாரையுமே கண்ட்ரோல் பண்ணாம அப்படி விட்டுருவாங்க. அங்கங்க ஆட்சியாளர்கள் என்ன ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க தனியா வந்து அரசாகிட்டு அங்கங்க புதுசா அரசு தோன்ற ஆரம்பிச்சோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர். ஓகேவா. ஸ்ரீகுப்தர் பாருங்க, குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். இவரோட காலம் 240 to 280. இவர் எந்த பகுதிகளை ஆண்டதா சொல்றாங்க அப்படின்னா வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளை ஆண்டதாக நம்பப்படுகிறது. இவர் வந்து வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்கலாம் ஸ்ரீகுப்தர். நாணயங்கள்ல முதல் இடம்பெற்ற அரசு யாரு அப்படின்னா நம்ம ஸ்ரீகுப்தர் தான். நாணயங்கள்ல இடம்பெற்ற முதல் அரசர் யாரு அப்படின்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் அவர் எப்படி அழைச்சுக்கிறாருன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிறாரு. அவரை என்ன பண்ணிக்கிறாரு, நான் தான் உங்களுக்கு எல்லாம் மகாராஜா அப்படின்னு சொல்லி யார் அழைச்சுக்கிறா, ஸ்ரீகுப்தரே அவரை வந்து அழைச்சுக்கிறாரு. இப்படின்னு சொல்லி கல்வெட்டுலயே என்ன பண்ணிடுறாரு, நான் தான் இந்த பகுதிக்கு மகாராஜா அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல என்ன பண்ணிடுறாரு, குறிச்சு வச்சுக்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்ரீகுப்தரோட மகன் வராரு கடோத்கஜர். இந்த கடோத்கஜர் பாருங்க, இவரோட ஆட்சி காலம் 280 இருந்து 319. கடோத்கஜரோட ஆட்சி காலம் 280 இருந்து 319. இவர் வந்து ஸ்ரீகுப்தரோட மகன். இவரு என்ன பண்றாரு, நான் எங்க அப்பா மட்டும் மகாராஜா கிடையாது, நானும் மகாராஜா தான் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல பொறிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 319 இருந்து 335. இவர் என்ன பண்றாரு, தாத்தா மகாராஜா அப்பாவும் மகாராஜா, ஆனா நம்ம அப்படி இருந்தா இருக்காரு, நம்ம மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லி யாரு அவர் அழைச்சு கொண்டார், மகாராஜா அதிராஜாண்டு. முதலாம் சந்திரகுப்தர் அவரே வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அழைத்துக் கொள்கிறார் மகாராஜாதி ராஜா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு இவரை பற்றி கூறுகிறது. மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது, முதலாம் சந்திரகுப்தர். இதை உருவாக்கியவர் யாரு, இரண்டாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பத்துல வந்து பொண்ணு எடுக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா லிச்சாவி குடும்பம். கன சங்கங்கள்ல ஒன்னான இந்த லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி யார மனம் முடிக்கிறாரு, குமாரதேவியை மனம் முடிக்கிறார். ஓகேவா. இவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல அவரும் அவரோட மனைவியும் இருக்கிற மாதிரி நாணயங்களை என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அவரும் அவரோட மனைவியும் இருக்கிற மாதிரி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யாரு, முதலாம் சந்திரகுப்தர். எந்த வம்சத்தை சேர்ந்த பெண்ணை வந்து திருமணம் முடிச்சிருக்காரு, லிச்சாவி வம்சத்தை, லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லிச்சாவி பாத்தீங்கன்னா பழமையான கனச்சங்கங்களில் ஒன்றுதான் வந்து என்னன்னா லிச்சாவி. இந்த லிச்சாவி பகுதி எங்க இருக்குன்னா கங்கை சமவெளிக்கும் நேபாளத்திற்கும் இடையில் உள்ளது. கங்கை சமவெளிக்கும் நேபாள நாட்டுக்கு இடையில உள்ளது. ஓகேவா. கங்கை இங்க உருவாக்கி வருது இல்ல, இந்த கங்கைக்கும் இதுல நேபாளம் இருக்கும். இந்த நேபாளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா லிச்சாவி பகுதி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வரா, சமுத்திரகுப்தர். அவரோட மகனான சமுத்திரகுப்தர் வராரு. இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 335 இருந்து 380 வரைக்கும் சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலம். இந்த சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். குப்த அரசர்கள் யார் விஷ்ணு பக்தர் அப்படின்னு கேட்டா சமுத்திரகுப்தர். ஓகேவா. முதலாம் சந்திரகுப்தரின் மகன், குப்த வம்சத்தோட தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாரு, சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் அலகாபாத் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது, சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடுகிறது. அலகாபாத் கல்வெட்டு என்ன கூறுதுன்னு பாருங்க. சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கு ஒரு முக்கிய சான்றா, சமுத்திரகுப்தர் இப்படிதான் இருந்தாரு, இப்படிதான் ஆட்சி பண்ணாரு, இங்க போர் பண்ணாரு, இங்க வெற்றிகள் அடைந்தாரு, இவங்களை தோற்கடிச்சாரு, இவங்களை வந்து கட்டாயப்படுத்தினாரு, வரி கட்ட சொன்னாரு, இவங்க எல்லாத்தையுமே ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தினாரு அப்படின்ட்டு இது எல்லாத்துக்குமே சான்று எதுனா அலகாபாத் கல்வெட்டு தான். ஓகேவா. அந்த அலகாபாத்ல பொறிக்கப்பட்ட பிரியாகை மெய்கீர்த்தினா என்ன சொல்லியிருக்கேன், செப்பு பட்டையும் சொல்லியிருக்கேன்.
அது இன்னொன்னு பிரசஸ்தி அப்படிமா. மெய்கத்துனா பிரசஸ்தி. இதை இயற்றியவர் யார் அப்படின்னா ஹரிசேனர். அந்த மெய்கீர்த்தியை, பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யாரு அப்படின்னா ஹரிசேனர். அவரோட சமுத்திரகுப்தரோட அவைக்கால புலவர். அலகாபாத் தூண்ல இது என்ன பண்ணிருக்காரு, இந்த மெய்கீர்த்திய ஹரிசேனர் குறிச்சு வச்சிருக்காரு. இது யாரை பத்தி கூறுது, சமுத்திரகுப்தரை பத்தி கூறுது. இந்த மெய்கீர்த்தியில பாத்தீங்க அப்படின்னா 33 வரிகளை கொண்ட நாகரி எழுத்து வடிவத்தில் உள்ளது. இந்த மெய்கீர்த்தி 33 வரிகளை கொண்ட நாகரி எழுத்து வடிவத்தில் உள்ளது. நாகரி அப்படின்னா சமஸ்கிருதத்தின் ஒரு பிரிவு. நாகரிங்கிறது வந்து சமஸ்கிருத மொழியோட ஒரு பிரிவு தான் நாகரி வடிவம். அலகாபாத் கல்வெட்டு, அலகாபாத் கல்வெட்டு என்னெல்லாம் கூறுது, இவரோட பெருமைகள், போர்கள் மற்றும் படையெடுப்புகளை பத்தி கூறுகிறது. அலகாபாத்ல உள்ள அந்த பிரயாகை மெய்கீர்த்தின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுல வந்து இதெல்லாம் கூறியிருக்கு. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தரோட முக்கியமான படையெடுப்புகள் என்னென்ன படையெடுப்பு. முதல் படையெடுப்பு தென்னிந்திய படையெடுப்பு. அதுக்கு என்ன நேம்னா தட்சிண பாத படையெடுப்பு. தட்சிண பாத படையெடுப்பு யாரோட இது அப்படின்னா சமுத்திரகுப்தரோட. எந்த பகுதியை நோக்கி படையெடுத்தார்னா தென்னிந்திய பகுதியை நோக்கி படையெடுத்து ஒரு 12 அரசர்களை என்ன பண்ணிருக்காரு, தென்னிந்திய அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. தட்சிண பாத படையெடுப்புல 12 தென்னிந்திய அரசர்களை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். அந்த 12 அரசர்கள முக்கியமானவர் யாருன்னா காஞ்சியை ஆண்ட விஷ்ணு கோபன். 12 அரசர்களே முக்கியமானவர் யாரு, காஞ்சியை ஆட்சி புரிந்து வந்த விஷ்ணு கோபனை தோற்கடிச்சிட்டாரு. யாரு, நம்ம சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் இது அவரோட ஒரு படையெடுப்பு. ஓகே, அங்காம தெற்காம பார்த்து போயாச்சு. நெக்ஸ்ட் இங்க வடகாம பார்த்து வர்றாரு. வடக நோக்கி படையெடுக்கிறார். வட இந்திய படையெடுப்பு. வட இந்திய படையெடுப்பு எந்த பகுதி, மேற்கு மற்றும் வடகங்கை சமவெளி பகுதிகள். மேற்கு மற்றும் வடகங்கை சமவெளி பகுதியை படையெடுத்து 9 நாக அரசர்களை என்ன பண்ணியிருக்காரு, தோற்கடிச்சிருக்காரு. தென்னிந்தியாவில 12 அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. வட இந்தியாவில 9 நாக அரசர்களை தோற்கடித்தாரு. இதுல முக்கியமானவர் யாருன்னா அச்சுதன் மற்றும் நாகபாணன். அச்சுதன் மற்றும் நாகபாணன். அச்சுதன் மற்றும் நாகபாணன். நெக்ஸ்ட் பாருங்க, அவரோட கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள். இவ்வளவுதான் நம்ம பார்த்த படையெடுப்புகள் எல்லாமே, இதுக்கான சான்றுகள் எல்லாமே எதுதான் கூறுது, அலகாபாத் கல்வெட்டு கூறியது. இது எல்லாமே இவ்வளவு நம்ம சமுத்திரகுப்தரை பத்தி பார்த்தோம்ல, அவர் எப்படி படையெடுத்தாரு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து எதுதான் சொல்லியிருக்கு, அலகாபாத் கல்வெட்டுல சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தர் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் கட்டுப்படுத்தினார், அவரோட கண்ட்ரோலுக்குள்ள என்னென்ன பகுதிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காற்று ராஜாக்கள். காற்று ராஜாக்கள் அழைக்கக்கூடிய மத்திய மற்றும் தக்கான பகுதிகளை சேர்ந்த பழங்குடியின தலைவர்கள் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க, சமுத்திரகுப்தரோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. பழங்குடியின தலைவர்கள் எல்லாம் நம்ம காற்றாஜாக்கள் அழைக்கக்கூடிய பழங்குடியின தலைவர்கள் சமுத்திரகுப்தரோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அது போக அஸ்ஸாம், வங்காளம், நேபாளம், பஞ்சாப் இதில் சேர்ந்த சிற்றரசர்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, கப்பம் கட்ட சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. ஓகேவா, கேட்டு வாங்கல, நீ கெட்டியா ஆகணும்னு என்ன பண்றாரு, கட்டாயப்படுது, வலுக்கட்டாயமா என்ன பண்றாரு, கப்பம் கட்ட வைக்காரு எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் மாணவர்கள். இந்த மாணவர்கள் யூதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு 9 குடியரசுகள், மாணவர்கள் மற்றும் யூதேயர்கள், இவங்க எல்லாம் எந்த பகுதியை சேர்ந்தவங்க, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. எத்தனை குடியரசு, 9 குடியரசுகளை இவர் என்ன பண்றாரு, என் ஏகாதிபத்தியத்தை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும், இல்ல உங்க மீது போர் தொடுத்து உங்களை என்ன பண்ணிடுறேன், கைப்பற்றணும் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, கட்டாயப்படுத்துறாரு. எல்லாத்தையுமே யாருமே விருப்பப்பட்டு கொடுக்கல, எல்லாருமே என்ன பண்றாரு, இவரு கட்டாயப்படுத்தி அவர் ஆட்சி கீழே கொண்டு வராரு. யாரு, சமுத்திரகுப்தர். அப்பனா இது மட்டும்தான் அவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா, இவங்க மட்டும் கிடையாது, உள்ள இந்தியாவுக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சது போதும் இல்லாம வெளிநாட்டு அரசர்களையும் வந்து என்ன பண்றாரு, கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்காரு. அப்படி யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, தேவபுத்திர சகானுசாகி. தேவபுத்திர சகானுசாகி அப்படின்னா இது ஒரு குசான பட்டம். ஓகேவா, தேவபுத்திர சகானுசாகிங்கிற குசான பட்டம். அதுக்கப்புறம் பாருங்க, சாக அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசர்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவருக்கு வந்து கப்பம் கட்டியிருக்காங்க. ஓகேவா, அப்ப இவ்வளவுதான் நம்ம பார்த்தது எல்லாமே சமுத்திரகுப்தரை பற்றிய குறிப்புகள் எல்லாமே எதுலதான் இருக்கு, அலகாபாத் வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க இது எல்லாமே.
ஓகேவா? நீங்க போனீங்க அப்படின்னா போய் பாத்துக்கங்க, அழகா தூண்ல போய் இதெல்லாம் உண்மையான்னு போய் என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அஸ்வமேத யாகம். இது யார் நடத்திருக்கா? சமுத்திரகுப்தர் நடத்திருக்காரு. என்ன யாகம் நடத்திருக்காரு? அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் யாருக்கு நடத்திருக்காங்கன்னு பார்த்தோம், குதிரைக்காக நடத்தப்பட்ட யாகம் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஆனா குதிரையை பலியிடக்கூடிய யாகம் என்ன பண்றாங்க? அஸ்வமேத யாகம். இப்பதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், குதிரையை என்ன பண்றாங்க, பலியிடுறாங்க அஸ்வமேத யாகத்துல. நான் முன்னாடி படிக்கும்போது குதிரைக்காக நடத்தப்படுறது, குதிரையை வச்சு என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்கன்னு படிச்சிருந்திருக்கேன். ஆனா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஸ்வமேத யாகம் வந்து குதிரையை பலியிடக்கூடிய யாகம். குதிரையை என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. நம்ம கோயில கிடா வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இதுல குதிரையை வெட்டுறாங்க அஸ்வமேத யாகம் நடத்தி. ஓகேவா? போருக்காக இது பண்றாங்க என்னமோ தெரியல. நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தர் பெற்ற பட்டங்கள். ஓகேவா? என்னென்ன பட்டங்கள்லாம் பெற்றிருக்காரு? கவிராஜா. கவிராஜா எதுக்கு நம்ம பார்த்தோம், கவி பாடுறதுலயும் இசைக்கலையிலும் வல்லவர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாங்க, கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த தங்க நாணயங்கள்ல வீணை வாசிக்கிற போன்ற உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டவர் யாருனாலும் நம்ம சமுத்திரகுப்தர், கவிராஜா என்று அழைக்கக்கூடிய சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட், இந்திய நெப்போலியன். இது முக்கியமான கொஸ்டின், ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், அடிக்கடி இது கேட்டுட்டான். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தரை அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வி.ஏ. ஸ்மித். வி.ஏ. ஸ்மித் என்ன பண்றாரு, சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தரை ஆதரித்த அறிஞர்கள். சமுத்திரகுப்தர் யார் யாரெல்லாம் ஆதரிச்சிருக்காரு? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்ததுல கூட டேட்டாஸ் அதிகமா இருக்காது, சமுத்திரகுப்தர் தான் அதிகமான டேட்டாஸ். ஏன்னா குப்த அரசரே ஒரு தலை சிறந்த அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா? அதனாலதான் அவரோட டேட்டாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இவரை நல்லா படிச்சுக்காங்க. இது வந்து கொஸ்டின் ஏரியாஸ் எல்லாமே. சமுத்திரகுப்தர் யார் எந்தெந்த அறிஞர்கள்லாம் ஆதரிச்சிருக்காருன்னா, அவர் அவைகள புலவரான ஹரிசேனர். ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர் மற்றும் படைத்தலைவராக கூட இந்த ஹரிசேனர் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், வசுபந்து. வசுபந்து பாத்தீங்கன்னா இவர் புத்த சமய அறிஞர். வசுபந்துங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்த சமய அறிஞர். இவரை ஆதரிச்சதுனால இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் வந்து என்ன பண்றாரு, சமுத்திரகுப்தருக்கு வந்து நிறைய பரிசுகளை என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாம கயாவுல வந்து இந்த பௌத்த யாத்திரிகளுக்காக ஒரு மடம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்காரு, மடம் கட்டி தரணும், கட்டுறதுக்கு வந்து அனுமதி கேட்காரு. யார்கிட்ட? நம்ம சமுத்திரகுப்தர்கிட்ட அனுமதி கேட்கிறாரு. யாரு? மேகவர்மன். இலங்கையை ஆண்ட மேகவர்மன் என்ன பண்றாரு, அனுமதி கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்காரு. நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தர் சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் யார் வாரா? இரண்டாம் சந்திரகுப்தர் வாரார். இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 380 டு 415. இவரோட ஆட்சி காலம் 380 டு 415. இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டங்கள், என்னென்ன பட்டங்கள் வாங்கியிருக்காரு பாருங்க. இவர் வந்து பட்டம் தான் அதிகமா வாங்கி வச்சிருப்பாரு இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமன், அடுத்து விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன். விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன். விக்ரமன் வரதுனால உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? என்ன வருது ஞாபகத்துக்கு வருது? விக்ரமாதித்தன் வேதாள கதை ஞாபகம். ஓகேவா? அதோட நாயகன் யாரு? நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்தன் வேதாள கதையோட நாயகன். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன்கிற பட்டம் வந்து 3 பட்டம் வந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த பட்டத்தை பாருங்க, சாகரி. சாகரின்னு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சாகரி பட்டம் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சாகர் அரசை தோற்கடித்ததுனால அவருக்கு வந்து சாகரி பட்டம் கொடுத்திருக்காங்க. அது முக்கியமானவர் யாரு பாருங்க, ருத்ரசேனா. சாகர்களை தோற்கடித்ததால் சாகரி பட்டம் பெற்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அதுல யாரு? ருத்ரசேனா. சாக அரசரான ருத்ரசேனாவை தோற்கடித்தவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்து தேவகுப்தன். தேவராஜன், தேவஸ்ரீ. இந்த மொழியை நோட் பண்ணி பாருங்க. தேவகுப்தன், தேவராஜன், தேவஸ்ரீ. அப்படின்னா இவர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவருதான் கடவுள், அவர்தான் கடவுளோட பிரதிநிதி. நான் தான் வந்து கடவுளோட பிரதிநிதி, நான் தான் கடவுள் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அவரே வந்து என்ன பண்றாரு, கடவுள்னு சொல்ல வைக்கிறாரு. அப்படி இது கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தேவகுப்தன், தேவராஜன், தேவஸ்ரீ. ஓகேவா? கடவுளோட பிரதிநிதி அப்படிங்கிற
தெய்வீக கோட்பாட்டை பின்பற்றியதால் வந்து அவருக்கு என்ன பண்றாங்க, இந்த பட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க. நான் தான் கடவுள், நான் தான் கடவுளோட பிரதிநிதி, நான் தான் மக்களுக்கு எல்லாமே நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் தான் கடவுள், நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறதுனால நான் தான் கடவுள், நான் கடவுளோட பிரதிநிதி அவரை என்ன பண்ணிக்கிறாரு, கடவுளோட பிரதிநிதி அறிவிச்சுக்கிடுறாரு. அதனால அவருக்கு தேவகுப்தன், தேவராஜன், தேவஸ்ரீ போன்ற பட்டங்கள் வந்து வழங்கப்படுகிறது. அடுத்து வேற என்ன பட்டங்கள்லாம், நரேந்திர சித்திரர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர். இந்த பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்படி ஆப்ஷன் கேட்டா போடுற மாதிரியாவது என்ன பண்ணிருங்க, படிச்சு வச்சிருங்க. நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், அதுக்கப்புறம் நரேந்திர சிம்மர், இந்த ரெண்டுமே சேர்த்துங்க, நரேந்திர சிம்மர். அடுத்து விக்ரம தேவராஜன். ஓகேவா, இதெல்லாம் அவரோட பட்டங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, காளிதாசர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுதான் இது விக்ரமூர்வசியம். இதோட ஆசிரியர் யாருன்னா காளிதாசர். யாரை பற்றி எழுதியிருக்காரு, இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி வெளியிட்டிருக்காரு. முதலில் வெள்ளி நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு கேட்டாலும் யாருதான், இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரோட திருமண உறவுகள் எப்படி இருந்திருக்கு, இரண்டாம் சந்திரகுப்தர் பாத்தீங்கன்னா நாக இளவரசியான குபேர நாகாவை என்ன பண்ணிருக்காரு, மனம் முடிச்சிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா போரு, அது பிளஸ் வேற என்ன பண்ணுவார்னா திருமண உறவு மூலம் அந்த அவரோட எல்லா ஆட்சி பகுதிகளை வந்து விரிவுபடுத்தியிருப்பாரு. யாரு, இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா, குபேர நாகாவை என்ன பண்ணிருக்காரு, மனம் முடிச்சிருக்காரு. இவர்களது மகள் யாருக்கு, இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் குபேர நாகாவுக்கும் பிறந்த மகள் தான் யாரு அப்படின்னா பிரபாவதி. இந்த பிரபாவதியை என்ன பண்றாங்க, வகாடக இளவரசரான பிரதாபருத்ர சிம்மனுக்கு வந்து மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. இப்ப என்னாச்சு, நாக இளவரசியை கல்யாணம் முடிச்சதுனால அவங்க இங்க ஜாயின் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க மகளை வகாடக இளவரசருக்கு இது பண்ணி மனம் முடிச்சு கொடுத்ததுனால அந்த இது என்ன ஆயிட்டு குப்த அரசருக்கோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஓகேவா, பிரபாவதியை யாருக்கு மனம் முடிக்கிறாங்க, பிரதாபருத்ர சிம்மனுக்கு மனம் முடித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல அவரோட அவையில இருந்த நவரத்தினங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல இருந்து அமைச்சரவை என்ன பண்றாங்கன்னா நவரத்தினங்கள் என்று அழைக்கிறாங்க. ஓகேவா, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல மிகச்சிறந்த யாரெல்லாம் இருந்திருக்கா, அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என மொத்தம் 9 பேர் இருந்திருக்காங்க. இந்த 9 பேரை கொண்ட அவைக்கு தான் என்னன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா, அடுத்து யாரெல்லாம் பார்ப்போம், என்னென்ன இதுல இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம். நவரத்தினங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் காளிதாசர். காளிதாசர் யாரு, சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் யாருன்னு பாருங்க, சமஸ்கிருத புலவர். காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். அமரசிங்கர் அப்படிங்கிறவர் வந்து அகராதியியல் ஆசிரியர். அமரசிம்மர் அகராதியை தொகுத்தவர். ஓகேவா, தன்வந்திரி மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர். காகப்பநாகர் ஜோதிடர், காகபானகர். ஓகேவா, யாரு, ஜோதிடர். அடுத்து சங்கு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராய்ச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்து விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். இந்த 9 பேர் தான் இரண்டாம் சந்திரகுப்தரோட அமைச்சரவையில இருந்த அறிஞர்கள், புலவர்கள், இது எல்லாருமே வந்து. ஓகேவா, அதனாலதான் இந்த 9 பேர் இருந்ததுனால இரண்டாம் சந்திரகுப்தரோட அமைச்சரவைய நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு யாரோட அமைச்சரவை சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணதேவராயரோட அமைச்சரவைய அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்வாங்க. அதே மாதிரி மராட்டியத்தை ஆட்சி செய்த சிவாஜியோட அமைச்சரவைய அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நவரத்னங்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரோடையும், அஷ்ட திக்கஜங்கள் வந்து கிருஷ்ணதேவராயரோடையும், அஷ்ட பிரதான் அப்படிங்கிறது வந்து மராட்டிய சிவாஜியோடதும் அமைச்சரவையோட நேம். ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க, யார் யாரு என்னென்ன பொறுப்புல இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் பாகியன் யாரோட ஆட்சி காலத்துல வராரு, இவரு இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்துல வராரு. பாகியன் எதுக்கு இங்க வராரு, இந்தியாவுக்கு வராரு, டூர் வராரா அப்படின்னா
குப்தர்களோட பிறப்பு, ஓகேவா, சாரி குப்தர்னு பாருங்க, புத்தர், புத்தரோட பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவர் எங்க வாழ்ந்தார், அவர் வாழ்ந்த இடங்கள், அவரோட ஓலைச்சுவடிகள், இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக வந்தவர் தான் பாகியான். இவர் வந்து ஒரு சீன பயணி, புத்த சமயத்தை சேர்ந்த அறிஞர். புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை அறியறதுக்கும் இந்தியா வருகிறார், ஓகேவா, வாழ்க்கை வரலாற்றை அறியறதுக்கும் புத்தரோட ஓலைச்சுவடிகளை வந்து எடுத்துட்டு போறதுக்கும் யார் வரா, பாகியான் வராரு, ஓகேவா. அதே மாதிரி இவருக்கு அப்புறம் வந்தவங்க தான் யாரா, யுவான் சுவாங் போன்ற யாரெல்லாம் வந்திருக்காரு, யுவான் சுவாங் போன்ற சீன பயணிகள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே எப்பதான் வந்திருக்காங்கன்னா நம்ம பாகியானுக்கு அப்புறம் வந்தவங்க. பாகியான் குறிப்புகள் வந்து குப்தர்கள் காலத்தை அறிவதற்கும் அப்போது இந்தியாவோட நிலையை அறிவதற்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான். பாகியான் குறிப்பு வந்து குப்தர்கள் காலத்தை அறியறதுக்கு, அப்போ இந்தியா எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையுமே அறியறதுக்கு ஒரு முக்கிய சான்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பாகியான் கூற்று. பாகியான் என்ன சொல்றாரு, ஆல்ரெடி அவரோட கூற்று நம்ம பார்த்தாச்சு. என்ன சொல்றாரு, திரும்ப ஒரு பார்ப்போம். மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். எந்த மக்கள், மகதத்து மக்கள், நோட் பண்ணி வச்சுக்காங்க. மகதத்தை சேர்ந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனை இன்றி நீதி வழங்கப்பட்டது. நம்ம குப்த மகதத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து கடுமையான தண்டனை எதுவுமே இல்லாம நீதி வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, கயா பாழடைந்திருந்தது. எது, கயா, கயா பாழடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது அப்படின்னு யார் குறிப்புகள் இருக்கு, பாகியானோட குறிப்புகள் இருக்கு. கயா வந்து ரொம்ப பாழடைஞ்சு கிடந்துச்சு குப்தர்கள் ஆட்சி காலத்துல, கபிலவஸ்து காடாகி கிடந்துச்சு. ஆனா பாடலிபுரத்து மக்கள் மட்டும் எப்படி இருந்தாங்க, செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க. இது முக்கியமானது, ஓகேவா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வரான், குமாரகுப்தர் வரார், ஓகேவா. இவங்களை பத்தி டேட்டாஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. குமாரகுப்தர் பெற்ற பட்டங்கள் பாத்தீங்கன்னா சக்கராதித்யர், இது முக்கியமானது. சக்கராதித்யர்னு யார் அழைக்கிறாங்கன்னா குமாரகுப்தர் வந்து சக்கராதித்யர் அழைக்கிறாங்க. அது போக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா குமாரகுப்தர். குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருக்காரு. குமாரகுப்தருக்கு அப்புறம் யார் வரான்னா ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தர் பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எழுதுனா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு, ஓகேவா. இதுதான் ஸ்கந்தகுப்தர் பற்றி கூறுகிறது. ஹீனர்களை தோற்கடித்தவர் யாருன்னா நம்ம ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் யார் வரா, பாலாதித்யர் வரார். பாலாதித்யர் பாத்தீங்கன்னா குப்த வம்சத்தோட கடைசி ஒரு முக்கியமான அரசர், ஓகேவா, கடைசி முக்கியமான அரசர். ஃபர்ஸ்ட் மிகிர குலரை வந்து என்ன பண்ணிருக்காரு, தோற்கடிச்சிருக்காரு. பின்னாடி மிகிர குலரால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவர் மிகிர குலரை தோற்கடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் மிகிர குலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை நாட் அவுட்டே விரட்டி அடிச்சிடுறாங்க. யார, பாலாதித்யர். கடைசியா விஷ்ணுகுப்தர் வரார். குப்த அரசர்களில் கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஆனா குப்த அரசரின் முக்கிய கடைசி அரசர் யாருன்னா பாலாதித்யர், ஓகேவா. இவர் வந்து சும்மா ஒரு டம்மி பீஸ் தான் விஷ்ணுகுப்தர், ஓகேவா. குப்த அரசர்களில் கடைசி அரசர். இவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா குப்த அரசர்கள் பத்தியான டேட்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குப்த வம்சத்தோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, குப்தர்கள் ஆட்சி காலத்துல நிர்வாகம் எந்தெந்த மாதிரி இருந்துச்சு, என்னென்ன இலக்கியங்கள் தோன்றுச்சு, யார் யார் தோற்றுவித்தா, அதோட ஆசிரியர்கள் யாரு, எல்லாத்தையுமே வரி முறைகள் எப்படி இருந்துச்சு, எல்லாமே இந்த நம்ம பார்க்க போறோம். பாருங்க, குப்த அரசின் நிர்வாக முறைகள், ஓகேவா. குப்த அரசு எப்படி டிவைட் பண்ணி இருந்துச்சு, ஓகேவா, எப்படின்னு பாருங்க. பேரரசு, பேரரசு, பேரரசு கீழே புத்தி, புத்திக்கு கீழே விஷயம், விஷயத்துக்கு கீழே கிராமம், ஓகேவா. பேரரசோட தலைவர் யாரு, மகாராஜா. புத்தி இதோட தலைவர் யாருன்னா உபரிகா, உபரிகா அல்லது ஆளுநர் தான் இந்த புத்தியோட தலைவர். அடுத்து விஷயம், விஷயத்தோட தலைவர் யாருன்னா விஷயபதி. அதுக்கப்புறம் பாருங்க கிராமம், கிராமத்தோட தலைவர் கிராமிகா, கிராமத்தோட தலைவர் வந்து கிராமிகா. இந்த மாதிரிதான் புத்தரோட ஆட்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க தாமோதர்பூர் செப்பேடு. தாமோதர்பூர் செப்பேடு வந்து புத்தர் ஆட்சி காலத்துல கிராமங்களை வந்து 8 பேர் கொண்ட குழு வந்து ஆட்சி செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி தாமோதர்பூர் செப்பேடு குறிப்பிடுகிறது. இதுவும் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குப்தர் ஆட்சி காலத்துல கிராமங்களை வந்து 8 பேர் கொண்ட குழு வந்து ஆட்சி பண்ணதா எந்த செப்பேடு கூறுகிறது,
தாமோதர்பூர் செப்பேடு கூறுகிறது. ஓகேவா? இவற்றை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அஷ்டகுல அதிகாரணா. அந்த 8 பேர் கொண்ட குழுவை அஷ்டகுல அப்படின்னா அஷ்டனா 8 அப்படிம்பாங்க. நவரத்னா நவ அப்படின்னா 9ல அஷ்ட அப்படின்னா 8ங்கிற மாதிரி வரும். அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதோட தலைவர் யாருன்னா மகாதாரா. அதாவது கிராமத்தோட தலைவர் கிராமிக்கான்னு பார்த்தோம். அந்த கிராமத்துக்காக இன்னொரு நேம் என்னன்னு கேட்டா மகாதாரா. ஓகேவா? எதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுல இருக்கு? இதெல்லாம் தாமோதர்பூர் செப்பேடு கூறுகிறது. அது போக தாமோதர்பூர் செப்பேடு உபரிகா அப்படிங்கிற ஆளுநர் பற்றியும் கூறுகிறது. உபரிகா அப்படிங்கிற ஆளுநர் பற்றியும் குறிப்பிடுகிறது. இந்த பதவியில யார் தான் இருப்பாங்கன்னா மன்னர்கள் இருப்பாங்க, இல்ல மன்னரோட வாரிசுகள் தான் இருப்பாங்க. இந்த பதவியில மன்னர்கள் அல்லது மன்னரோட வாரிசுகள் தான் இந்த பதவியில இருப்பாங்க. ஆளுநர்களுக்கும் மகாராஜா பட்டம் இருந்துச்சு. மகாராஜாங்கிற பட்டம் வந்து அதாவது ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் வந்து கடோத்கஜர் வந்து மகாராஜான்னு அழிச்சுக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த மகாராஜாங்கிற பட்டம் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஆளுநர்களுக்கும் குப்தர் ஆட்சி காலத்துல மகாராஜா பட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க அதிகாரிகள். குப்தர்கள் ஆட்சி காலத்துல என்னென்ன அதிகாரிகள் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் குமாரமத்தியா. குமாரமத்தியா அப்படின்னா குப்தர்கள் காலத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கு பெயர் வந்து குமாரமத்தியா. குப்தர்கள் காலத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கு வந்து குமாரமத்தியாங்கிற பேரு. அதுக்கப்புறம் அமர்த்தியா சச்சிவா. அமர்த்தியா சச்சிவா அப்படின்னா இவங்க வந்து ஒரு நிதி சார்ந்த அதிகாரிகள். ஓகேவா? அமர்த்தியா சச்சிவா அப்படின்னா அதிகாரிகள், ஆனா வந்து நிதி சார்ந்த அதிகாரிகளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மகா சண்டி விக்கிரகா. மகா சண்டி விக்கிரகா அப்படின்னா அயலுறவு தலைவர். மகா சண்டி விக்கிரகா அப்படிங்கிறவர் வந்து அயலுறவு தலைவர். இவர் தான் வந்து இந்த போர் தொடுத்தல், அதுக்கப்புறம் சமாதானம் பண்றது, இது எல்லாமே இவரோட கண்ட்ரோல். பிற நாட்டுகளோட தொடர்பு இது எல்லாமே இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் மகா தண்ட நாயகா அப்படின்னா ராணுவத்தோட தலைவர். மகா தண்ட நாயகா அப்படின்னா ராணுவத்தோட தலைவர். இந்த கரிசேனர்னு ஒருத்தர் பார்த்தோம் பாத்தீங்களா, அவர் வந்து இந்த 3 பதவியுமே இருந்திருப்பார். குமாரமத்தியா, மகா சண்டி விக்கிரகா, மகா தண்ட நாயகா, இந்த 3 பதவிகளும் இருந்தவர் யாருன்னா கரிசேனர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. குமாரமத்தியா, மகா சண்டி விக்கிரகா, மகா தண்ட நாயகா, இந்த 3 பதவிகளும் இருந்தவர் யாருன்னா கரிசேனர். நெக்ஸ்ட் மகா அஸ்வபதி. மகா அஸ்வபதிங்கிறது குதிரைப்படை தலைவர், குதிரைப்படையோட தலைவர். அதுக்கப்புறம் பாலதிக்ரித்தியா அல்லது மகாபாலதிக்ரித்தியா அப்படின்னா காலாட்படையோட தலைமை. ஓகேவா? பாலதிக்ரித்தியா அல்லது மகாபாலதிக்ரித்தியான்னு இருக்கும். இது வந்து காலாட்படையோட தலைவர். அதுக்கப்புறம் பாருங்க மகா பிரதிகாரா. மகா பிரதிகாரா வந்து அரண்மனை காவல் தலைவர். அரண்மனைக்கு வந்து காவல்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தலைவர் யாருன்னா மகா பிரதிகாரா. அதுக்கப்புறம் வந்து துதகா அல்லது தூதகா அப்படிம்பாங்க. யார சொல்றாங்கன்னா ஒற்றர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா துதகா அல்லது தூதகா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மகாபால திக்ரித்தியா. மகாபால திக்ரித்தியா அப்படின்னா குதிரைப்படையோட தளபதி. குதிரைப்படையோட தளபதி. ஓகேவா? நெக்ஸ்ட் தண்டபாஷிகா. தண்டபாஷிகானா மாவட்ட காவல் தலைமை பேர் தான் தண்டபாஷிகா. கத்திய தபதிகா. கத்திய தபதிகா அப்படின்னா அரசு சமையலறை கண்காணிப்பாளர். அந்த அரசு இருக்கு பாத்தீங்களா, அதாவது குப்தர் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த அரசுல சமையல்காரங்க. ஓகேவா? அரண்மனையில வந்து சமையல் பண்ணுவாங்கல்ல, அந்த அதோட இன்சார்ஜ் கண்காணிப்பாளர் பேரு கத்திய தபதிகா. கத்திய தபதிகா. ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளும் அவங்களுக்கு வந்து கல்வெட்டுல என்னென்ன நேம் வந்து குறிப்பிட்டு வந்திருக்காங்க அதான் நமக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் குப்தர்கள் காலத்துல பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு? குப்தர்கள் காலத்துல நில வகைகள். நிலம் எப்படின்னா 5ஆ பிரிச்சிருக்காங்க. குப்தர்கள் ஆட்சி காலத்து நிலத்தை வந்து 5ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஷேத்ரா. ஷேத்ரானா பயிர் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்துக்கு பேர் தான் சேத்ரா. பயிர் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்துக்கு பேரு சேத்ரா. அதுக்கப்புறம் வந்து கிலா. கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னா காடுகள். அப்ரகதா அப்படின்னா காடுகள். அதுக்கப்புறம் பஸ்தி அப்படின்னா குடியிருப்பு. வாஸ்து பாப்பம்ல குடியிருக்கிறதுக்கு, அதனால பஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம்.
கபட சகாரா. கபட சகாரானா மேய்ச்சல் நிலம். கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். இந்த மாதிரி குப்தர்கள் காலத்து நிலங்கள் வந்து 5ஆ பிரிக்கப்பட்டு இருந்திருக்கு. 5ஆ டிவைட் பண்ணி இருந்தாலுமே இந்த நிலங்கள் எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மன்னரோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் குப்தரின் நம்ம காமாந்தகரோட நீதிச்சாரம். காமாந்தகரோட நீதிச்சாரம் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா அரசின் கருவூல வருவாய் பற்றி கூறுகிறது. எல்லா அரசிலுமே கருவூலம் இருக்கும். அந்த கருவூலத்துக்கு வருவாய் எப்படி வருதுங்கிறத பத்தி இந்த காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம் குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க பகர்பூர் செப்பேடு. பகர்பூர் செப்பேடு என்ன கூறுகிறதுன்னு பாருங்க நில உரிமைகளை பற்றி கூறுகிறது. நிலத்தை 5 வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த 5 வகையான நிலங்களும் யாரு உரிமையாளர் பாத்தீங்க அப்படின்னா நாட்டில் உள்ள நிலங்கள் 5 வகையா பிரிக்கப்பட்டாலும் அது எல்லாமே மன்னருக்கு சொந்தமானதா தான் இருந்துச்சு. மக்களுக்கு சொந்தமானதாக இல்லை. மக்கள் வெறும் கூலிக்காரங்களா தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இந்த பகர்பூர் செப்பேடு கூறுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க குப்தர்கள் காலத்து இலக்கியம். குப்தர்கள் காலத்தை வந்து வரலாற்று பொற்காலம் சொல்றாங்க. அதுக்கு காரணம் இலக்கியம், கட்டடக்கலை, சிற்பக்கலை, வானவியல் துறை. ஓகேவா. இந்த இதுதான் முக்கியம். அதுல இப்ப நம்ம இலக்கியத்தை பார்ப்போம். என்னென்ன நூல்கள் யார் யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கட்ச் ஆயுர்வேதா. யாரு? பால காப்பியா. கட்ச் ஆயுர்வேதா யாருது? பால காப்பியாவோடது. சமண ராமாயணம் விமலாவோடது. சமண ராமாயணம் விமலாவோடது. மகாபாஷ்யம் பாஷ்யம் பதஞ்சலியோடது. மகாபாஷ்யம் பதஞ்சலியோடது. அஷ்டத்யாயி பாணினி. அஷ்டத்யாயி பாணினி. மிர்ச்ச கடிகம் சூத்திரகர். மிர்ச்ச கடிகம் யாரோடது? சூத்திரகர். இது முக்கியமானது. மிர்ச்ச கடிகம் வந்து நகைச்சுவைக்கும் சோகத்திற்கும் ஒரு பெயர் போன நூல் எதுனா மிர்ச்ச கடிகம். அதை எழுதியது சூத்திரகர். வாசவதத்தை சுபந்து. ஓகேவா. வாசவதத்தைனா சுபந்து. அடுத்து கிருதார்ஜுனியம். கிருதார்ஜுனியம்னா பாரவி. கிருதார்ஜுனியத்தோட ஆசிரியர் வந்து பாரவி. இந்த கிருதார்ஜுனியம் பாத்தீங்க அப்படின்னா மகாபாரதத்தோட கிளை கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை பற்றி கூறக்கூடிய நூல் தான் கிருதார்ஜுனியம். அடுத்து சந்திர வியாக்கர்ணியம். அது சந்திர கோஷியர். சந்திர வியாக்கர்ணியம்ங்கிறது வந்து யாரோடது? சந்திர கோஷியர். அமர கோஷம் அமரசிங்கர். அமரகோஷியம் அமரசிங்கர் அகராதியை தொகுத்தவர். ஓகேவா. இதுதான் குப்தர்கள் காலத்துல முக்கியமான நூல்களும் அதோட ஆசிரியர்கள். நெக்ஸ்ட் குப்தர்கள் காலத்துல தொகுக்கப்பட்ட புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள். எந்தெந்த புராணங்கள் குப்தர்கள் காலத்துல தொகுக்கப்பட்டது அது எல்லாமே குப்தர்கள் காலத்துல இயற்றப்பட்டது. இதெல்லாம் குப்தர்கள் காலத்துல தொகுக்கப்பட்டது. புராணங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. விஷ்ணு புராணம், வாயு புராணம், மத்திய புராணம். விஷ்ணு புராணம், வாயு புராணம், மத்திய புராணம். இந்த புராணங்கள் எல்லாமே குப்தர்கள் காலத்துல தொகுக்கப்பட்டது. இதிகாசங்கள் என்னென்ன இதிகாசங்கள்? முக்கியமா ராமாயணமும் மகாபாரதமும் குப்தர்கள் ஆட்சி காலத்துல தான் தொகுக்கப்பட்டது. ராமாயணமும் மகாபாரதமும் யாரோட ஆட்சி காலத்துல? குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. வானவியல் அறிஞர்கள் குப்தர்கள் ஆட்சி காலத்துல மிகப்பெரிய வானவியல் அறிஞர்கள் தான் இருந்திருக்காங்க. முக்கியமானது யாரு? ஆரியப்பட்டர். ஆரியப்பட்டர். ஓகேவா. இவரோட நூல்கள் பாத்தீங்கன்னா ஆரிய பாட்டியம், சூரிய சித்தாந்தா. இது எல்லாமே ஆரியப்பட்டரோடது. வானவியல் சாஸ்திரத்தோட முன்னோடி யாருன்னு கேட்டாலும் ஆரியப்பட்டர் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான ஆள் யாருன்னு வராகமிகிரர். வராகமிகிரர் பாருங்க இவர் வந்து வானவியல் மற்றும் ஜோதிட அறிஞர். ஓகேவா. இவரோட நூல்கள் என்னெல்லாம் இருக்கு? பஞ்ச சித்தாந்திகா, பிரகத் சம்ஹிதா, அதுக்கப்புறம் பிரகத் ஜாதகா. பஞ்ச சித்தாந்திகா, பிரகத் சம்ஹிதா, பிரகத் ஜாதகம். இது எல்லாமே வராக மிகிரரோடது. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க மருத்துவ அறிஞர்கள். மருத்துவ அறிஞர்கள் யாரு? வாக்பதர். ஓகேவா. வாக்பதரோட அஷ்டாங்க சம்ஹிருதம். அஷ்டாங்க சம்ஹிருதம் இது வந்து ஒரு மருத்துவ நூல். மருத்துவத்தை 8 பிரிவுகளா பிரிச்சவர் யாருன்னு கேட்டா வாக்பதர். மருத்துவத்தை வந்து 8 பிரிவுகளா பிரிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாக்பதர். அவரோட நூல் எது? அஷ்டாங்க சம்ஹிருதம். அஷ்டாங்க சம்ஹிருதம்.
நெக்ஸ்ட் மருத்துவ மும்மணிகள், குப்தர்கள் காலத்தை சேர்ந்த மருத்துவ மும்மணிகள் சரகர், சுஷ்ருதர், வாக்பதர். சரகர், சுஷ்ருதர், வாக்பதர். இந்த சுஷ்ருதர் தான் முதல்ல அறுவை சிகிச்சை செய்தவர். உலகிலே முதல் அறுவை சிகிச்சை செய்தவர் யாருன்னா சுஷ்ருதர். இது போக தன்வந்திரி இருந்திருக்காரு, ஆயுர்வேத சிகிச்சை பண்ணக்கூடிய தன்வந்திரி குப்தர் ஆட்சி காலத்துல இருந்திருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, வானவியல்லையும் கணிதத்திலையும் ஒரு ஆள் சிறந்து இருந்திருக்காரு. அவரு யாருன்னா பிரம்மகுப்தர். ஓகேவா? இவரோட படைப்பு தான் பிரம்மஸ்புத சித்தாந்தா. பிரம்மகுப்தரோடது பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட காத்தியகா. பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட காத்தியகா. நெக்ஸ்ட், குப்தர்கள் காலத்துல கலையும் கட்டிடக்கலையும் எப்படி இருந்துச்சு? குப்தர்கள் காலத்துல கலையும் கட்டிடக்கலையும் எப்படி இருந்துச்சு? கட்டுமான கோயில்களை வந்து முதன்முறையாக கட்டியவர்கள் யாருதான்? குப்தர்கள் தான். கட்டுமான கோயில்கள் அதை ஃபர்ஸ்ட் கட்டியவர் குப்தர்கள் தான். திராவிட பாணிகள்ல வந்து இது எப்படி இருக்கு? குப்தர்களோட கட்டிடக்கலை வந்து திராவிட பாணியை ஒத்து இருக்கிறது. ஓகேவா? எல்லா இந்து கடவுள்களுக்கும் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க கோயில்கள் கட்டி வச்சிருக்காங்க. அது போக உலோக சிற்ப கலைகள்லயும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டுகள் எல்லாமே பாருங்க. ஃபர்ஸ்ட், ஜான்சில உள்ள தியோகர் கோயில். ஜான்சில உள்ள தியோகர் கோவில் வந்து குப்தர்கள் கால கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அலகாபாத்தில் உள்ள கார்வாஸ் ஆலயத்தோட சிற்பங்கள், இது எல்லாமே குப்தர்கள் காலத்துக்கு வந்து ஒரு கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கார்வாஸ் ஆலய சிற்பங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, சுல்தான் கஞ்சில ஒரு 7 அடியில புத்தர் சிலை என்ன பண்ணிருக்காங்க? கண்டெடுத்திருக்காங்க. எங்க? செம்பிலான சிலை. ஆனா அந்த சிலை இப்ப எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல உள்ள பெர்மிங்ஹாம் மியூசியத்துல இருக்கு. ஏன்? இங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? எடுக்கிறத ஃபுல்லா அங்க போய் வித்துருவாங்க. ஓகேவா? திருட்டு சிலைகள் கூட இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டுல போய் மியூசியத்துல போய் கிடக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரசு என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கி கொண்டு வந்து திரும்ப நம்ம இடத்துல வைப்பாங்க. அப்படி புத்தரோட 7 அடி சிலை எங்க உள்ளது? சுல்தான் கஞ்சில் கிடைக்கப்பட்ட அந்த 7 அடி சிலை பெர்மிங்ஹாம் மியூசியத்துல இருக்கு. லண்டன்ல உள்ள பெர்மிங்ஹாம் மியூசியத்தில் உள்ளது. அது போக நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 18 அடி உயரம் உள்ள புத்தரோட செப்பு சிலை இருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஒரு 18 அடி உயரம் உள்ள புத்தரோட செப்பு சிலை இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா குகை, இது எல்லாமே வந்து யாருக்கு? குப்தர்களோட கட்டிடக்கலைகள். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த அஜந்தா எல்லோரா எங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதயகிரி கல்வெட்டு, இது வந்து குப்தர்கள் காலத்தை சேர்ந்ததுதான். எங்க இருக்குன்னா ஒடிஷாவில் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே குப்தர்கள் கால கட்டிடக்கலைக்கு சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, இது மட்டும் கிடையாது, ஓவியங்கள்லயும் குப்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க? சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓவியங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜந்தா குகை ஓவியங்கள். அஜந்தா குகை ஓவியங்கள் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. இது வந்து எந்த வகையை சேர்ந்ததுன்னா பிரஸ்கோ ஓவிய வகையை சேர்ந்தது. அது போக இந்த ஓவியங்கள் வந்து புத்தரோட ஜாதக கதைகளோட ஓவியங்களும் அங்க வரையப்பட்டிருக்கு. ஓகேவா? எங்க? அஜந்தா குகையில. அதுக்கப்புறம் பாருங்க, குவாலியர்ல உள்ள பாக் ஓவியம். குவாலியர் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, இலங்கையின் சிகிரியா ஓவியங்கள் வந்து குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. இலங்கையோட சிகிரியா ஓவியங்களும் குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. இது எல்லாமே வந்து குப்தர்கள் கால ஓவியத்துக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டுகளா இருக்கிறது. இப்ப தெரியுதா ஏன் குப்தர்கள் காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு? இந்த மாதிரி ஓவியங்கள், கட்டடக்கலை, சிற்பக்கலை எல்லாத்துலயுமே, இலக்கியம் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கியதுனால குப்தர்கள் காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் குப்தர்கள் காலத்துல நிலக்கொடை எப்படிலாம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரஹார மானியம். அந்த அக்ரஹார மானியம்னா பிராமணர்களுக்கு வழங்கக்கூடிய நிலக்கொடைக்கு பேரு என்னன்னா அக்ரஹார மானியம். அக்ரஹாரனாலே பிராமணர்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? அக்ரஹார மானியம்னா பிராமணர்களுக்கு வழங்கக்கூடிய நிலக்கொடை. அதுக்கப்புறம் பாருங்க, தேவ அக்ரஹார மானியம். தேவட்டு முன்னாடி வருதா? அப்பனா யார் வந்துருவா? கோயில்களுக்கு வழங்கக்கூடிய, தேவஸ்தானங்களுக்கு வழங்கக்கூடியது.
தேவ கோயில்களுக்கு வழங்கக்கூடிய நன்கொடைக்கு பேரு தேவ அக்ரஹார மானியம். அதுக்கப்புறம் பாருங்க சமய சார்பற்ற மானியம். இது சமய சார்பற்ற மானியம், அதாவது எந்த சமயம் சாராம யாருக்கான கொடுக்கிறது. ஆனா யார்தான் கொடுத்திருக்காங்க? நிலப்பிரபுகளுக்கு வழங்கப்பட்ட மானியத்துக்கு பேர் தான் சமய சார்பற்ற மானியம். ஓகேவா? கடைசியா குப்தர்கள் காலத்தோட வரிகள், என்னென்ன வரிகள்லாம் இருந்துச்சு. குப்தர்கள் காலத்துல பாகா அப்படிங்கிற ஒரு வரி முதன்மை வரியா இருந்துச்சு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா விளைச்சல்ல வந்து வருஷந்தோறும் 1/6 மன்னர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வரி. இது வந்து என்ன வரினா முதன்மை வரி. கண்டிப்பா வந்து இந்த வரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எவ்வளவு விளைச்சல் பண்ணாலும் அதுல 1/6 மன்னருக்கு வந்து வழங்கக்கூடியது பாகா. போகா அப்படின்னா கிராமங்கள்ல இருந்து மன்னருக்கு வழங்கக்கூடிய பூ பழம் போன்றவை தான் என்னது போகா. இதுல விறகு விறகுலாம் கொடுத்துருக்காங்கன்னு புக்ல கொடுத்துருக்கு. அதுல பூ பழம் விறகு போன்றவை. ஓகேவா? நெக்ஸ்ட் கரா. கராவன்னா போகாவை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வசூலிக்கப்படக்கூடிய வரி. போகாவை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வசூலிக்கக்கூடிய ஒரு வரி. அடுத்து பலி. ஓகேவா? பலினா தெரியும்ல, ஆடு அதுவா வந்து தலை கொடுக்குதுமாங்க, அந்த மாதிரிதான் பலி. கட்டாய வரி, ஒடுக்குமுறை வரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இவங்களா விருப்பப்பட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க? தலையை கொடுத்துருக்காங்க. அவங்க பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இவங்க விருப்பப்பட்டு கொடுத்ததுனால நல்லா வாங்கிக்கிட்டு இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கட்டாய வரி, ஒடுக்குமுறை வரியா வந்து குப்தர் ஆட்சி காலத்துல இருந்திருக்கு பலி. ஓகேவா? அடுத்து உதியங்கா. உதியங்கன்னா காவல் நிலையங்களை பராமரிப்பதற்காக விதிக்கப்பட்ட வரியாக இருக்கலாம், அல்லது நீர் வரியாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? யூகிக்கிறாங்க. ஓகேவா? உதியங்காங்கிறது. உபரிகரா அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு கூடுதல் வரி. எதுக்காக வசூலிக்கப்பட்டுச்சுன்னா அறிஞர்கள் வந்து மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேட்டாவை வந்து என்ன பண்றாங்க? அறிஞர்கள் வந்து கூறுறாங்க. அவங்களுக்கே வந்து கன்ஃபார்மா தெரியல இந்த வரி வந்து எதுக்காக விதிச்சாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் கிரண்யா. கிரண்யாங்கிறது வந்து தங்க நாணயத்தின் மீதான வரி. கிரண்யாங்கிறது வந்து தங்க நாணயத்தின் மீதான வரி. வாத பூதா, காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு. ஓகேவா? காற்றுக்கும் ஆவிகளுக்கு ஏதாவது சடங்கு பண்ணுவாங்கல்ல, அந்த சடங்குக்கான வரி. அதுக்கப்புறம் கலிவகரா. கலிவகரனா கலப்பை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயி மீதும் விதிக்கப்படக்கூடிய வரிதான் கலிவகரா. சுல்கா அப்படின்னா சுங்க வரி அல்லது நுழைவு வரின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க விவசாயிகள் வந்து விளைஞ்ச பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் துறைமுகத்துக்கு கொண்டு போவாங்க. அது வந்து கட்டண வரி இல்ல சுங்க வரி, நுழைவு வரி அப்படிங்கிறது அதுக்கு வரியை போடுவாங்க. கிளிப்தா, உபகிளிப்தா அப்படின்னா பத்திரப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி. நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் எப்படி இருக்குன்னா நாரத ஸ்மிருதியில வந்து என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க நீர்ப்பாசனத்தை பத்தி. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா பந்தியா அப்படிங்கிற ஒரு அணை இருந்துச்சு. இந்த அணை வந்து வயல்களை வந்து வெள்ள காலத்துல இருந்து பாதுகாத்துச்சு. எதுல கொடுத்திருக்கு? நாரத ஸ்மிருதியில கொடுத்திருக்கு. பந்தியா அப்படிங்கிற ஒரு அணை இருந்துச்சு, அது வயல்களை வெள்ள காலங்கள்ல இருந்து பாதுகாத்துச்சு. கரா அப்படிங்கிற ஒரு அணை இருந்துச்சு, இது வந்து மக்கள் வந்து பாசனத்துக்கு வந்து உதவி புரிஞ்சிச்சு விவசாயிகளுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஜல நிற்கமா. ஜல நிற்கமா. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடிகால், தண்ணீர் தேங்குவதை தடுக்க வடிகால் இருந்ததாக யார் குறிப்பிடுறார்? அமரசிம்மர் வந்து குறிப்பிடுகிறார். ஜல நிற்கமா அப்படின்னா வடிகால்கள் அப்படின்னு யார் கூறுகிறார்? அமரசிம்மர். சுதர்சனா ஏரி, முக்கியமான ஏரி, உலக புகழ்பெற்ற இந்த சுதர்சனா ஏரி எங்க இருக்குன்னா குஜராத்ல கிர்னா மலைப்பகுதியோட அடிவாரத்துல இருக்கிறது சுதர்சனா ஏரி. இங்க இருந்து என்ன பண்றாங்க? கால்வாய்கள் வெட்டி எடுத்து மக்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது இந்த சுதர்சனா ஏரி. அடுத்து வணிகம். வணிகம் எப்படி இருந்துச்சு? சிரேஷ்டி, அதுக்கப்புறம் வந்து சார்த்த வாகனா, இந்த மாதிரி 2 வணிகர்கள் இருந்திருக்காங்க. சிரேஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல இருந்து என்ன பண்றது? வியாபாரம் பண்றவங்கள சிரேஷ்டினும், சார்த்த வாகனா அப்படின்னா அவ்வளத்தையும் என்ன பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் அங்கங்க கொண்டு போய் வித்துட்டு வர்றவங்க சார்த்த வாகனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமூகம். ஜாதி முறை வந்து குப்தர்கள் ஆட்சி காலத்துல தீவிரமா இருந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு முன்னாடி வந்து ஆரியர்களை என்ன பண்ணிட்டாங்க? வர்ணாசிரமா. மௌரியர்களுக்கு முன்னாடி வந்த ஆரியர்கள், அதுக்கப்புறம் தான் மௌரியர், அதுக்கப்புறம் குப்தாஸ். அந்த ஆரியர்கள் வரும்போதே வர்ணாசிரம முறை வந்துட்டு அந்த ஜாதிய முறை வந்து மிக தீவிரமா இருந்துச்சு. அதனால பிராமணர்களோட ஆதிக்கம் வந்து
அதிகமா இருந்துச்சு குப்தர்கள் ஆட்சி காலத்துல. பெண் அடிமை முறை இருந்திருக்கு, குழந்தை திருமணம் இருந்திருக்கு. இதெல்லாம் எதுல கூறுது? மனுஸ்மிருதி. ஏன்னா இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூல் வந்து பெண் அடிமை முறையும் குழந்தை திருமணத்தையும் ஆதரித்த ஒரு நூல் தான் மனுஸ்மிருதி. ஓகேவா? சீன பயணி பாகியான் வந்து என்ன பண்றாங்க, என்ன சொல்றாருன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியில வந்து யாரோட ஆட்சி காலத்துல வராரு? இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்துல வராரு. அவர் குறிப்புகள் என்ன சொல்றாருன்னா, கங்கை சமவெளி வந்து பிராமணர்களோட பூமியா இருந்திருக்கு. கங்கை சமவெளி வந்து பிராமணர்களோட பூமியா இருந்திருக்குன்னு யார் சொல்றா? பாகியான் சொல்றாரு. ஓகேவா? பாகியான் எதுக்காக வந்தாங்கன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அது போக பாகியான் தனது குறிப்புகள் என்ன கூறியிருக்காருன்னா, வங்க பகுதியில ஒரு வணிக மையம் இருந்ததா வந்து கூறியிருக்காரு. அது பேரு தாமிரலிப்தி. தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையோட முக்கிய வணிக மையமா இந்த தாமிரலிப்தி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, குப்தர்கள் காலத்து மொழிகள். குப்தர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா 2 முக்கிய மொழிகள் இருந்திருக்கு. ஒண்ணு சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதம் பாத்தீங்கன்னா உயர்குடி பிராமணர்களோட மொழி. பிராமணர்களே உயர்குடியினர் இருக்காங்க, அந்த உயர்குடி பிராமணர்களோட மொழி தான் சமஸ்கிருதம். பிராகிருதம். பிராகிருதம் வந்து பொதுமக்களிடம் பரவலாக இருந்த மொழி தான் பிராகிருதம். இந்த பிராகிருதம் வந்து 3 வடிவங்கள் இருக்கு. ஒண்ணு மதுரா பகுதி, அவுத் பகுதி, பிகார் பகுதி. மதுரா பகுதி, அவுத் பகுதி, பிகார் பகுதி. இந்த மதுரா பகுதி வந்து சுரேஷேனி அப்படிம்பாங்க. அவுத் பகுதி வந்து அர்த் மகதீனும், பிகார் பகுதியை மாதி வடிவம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா நாலந்தா பல்கலைக்கழகம் இவங்களோட ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது, குப்தர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம். இது தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர். ஓகேவா? நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா பீகார்ல பாட்னாவுல இருக்கிறது. மகா விகாரா அப்படின்னு சொல்லி நாலந்தா பல்கலைக்கழகம் என்ன பண்றாங்க, குறிப்பிடுகிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை எப்படி அழைக்கிறாங்கன்னா மகா விகாரான்னு அழைக்கிறாங்க. யுனெஸ்கோவால இது என்ன பண்ணிருக்கு, அங்கீகரிக்கப்பட்டு 1915 அகழ்வாய்வு நடைபெற்றிருக்கு. 12 ஹெக்டேர், அதாவது 30 ஏக்கர் பரப்பளவு அது இருக்கு. 11 மாடாலயங்களும் ஒரு கோவிலும் அந்த நம்ம நாலந்தா பல்கலைக்கழகத்துல இருக்கு. ஓகேவா? கிபி 1199 இருந்து 1200 காலகட்டத்துல பக்தியார் கில்ஜி என்ன பண்றாரு, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சு தள்ளிட்டாரு. யாரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர், அதை இடிச்சவர் பக்தியார் கில்ஜி 1199 டு 1200 காலகட்டத்துல. ஓகேவா? நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்து யாரு, சைலேந்திர அரசர்கள் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு நிறைய நன்கொடைகள் வழங்கியிருக்காங்க. இது எல்லாமே சான்றுகள் வந்து கல்வெட்டுகள் இருக்கு. ஓகேவா? இந்த சைலேந்திர அரசர்கள் வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் குப்தர்கள் ஆட்சி காலத்துல உலகத்துல என்னென்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோபிளை உருவாக்கிய ரோமானிய பேரரசரான மகா கான்ஸ்டன்டைன் யாரோட சமகாலத்தவர்னா முதலாம் சந்திரகுப்தரோட சமகாலத்தவர். கான்ஸ்டான்டினோபிளை உருவாக்கிய ரோமானிய பேரரசரான கான்ஸ்டன்டைன் வந்து நம்ம முதலாம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷரின் காலப்பகுதி சீனாவின் தாங் வம்சத்தோட தொடக்க காலப்பகுதியோட ஒச்சு போகுது அப்படிங்கிறாங்க. ஹர்ஷர் இருக்காங்கல்ல, அந்த ஹர்ஷரோட காலப்பகுதி வந்து சீனாவோட வந்து தாங் அரசு ஒரு வம்சம் வந்து என்ன பண்ணிருக்கு, ஆட்சி பண்ணிருக்கு. அந்த தாங் வம்சத்தோட தொடக்கமும் ஹர்ஷரோட காலப்பகுதியும் ஒரே மாதிரி இருக்கு. சீனாவோட தலைநகராக அந்த டைம்ல சியான் இருந்திருக்கு. அந்த சியான் பாத்தீங்கன்னா கலை மற்றும் கல்விக்கு வந்து ஒரு முக்கிய மையமா இருந்திருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு குப்தாஸ பத்தியான டேட்டாஸ். இவ்வளவுதான் வந்து குப்தர்களை பத்தியான மொத்த டேட்டா. ஒரு 25 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம். இது மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, படித்தாலே போதுமானது. இது தயவு செய்து என்ன பண்ணீங்கன்னா நோட்ஸ் எடுத்து எழுதி படிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் டைம்ல மேக்சிமம் வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே உள்ள கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு 7th 11th மட்டும்தான் குப்தர்கள் இருக்காங்க. அதை தவிர்த்து அவுட் சோர்ஸுமே உங்களுக்கு நான் வந்து இதில் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த டேட்டாவே உங்களுக்கு போதுமானது. அதனால நல்லா படிங்க, எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக்குடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.